அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு நல்ல அற்புதமான பதிவு தான். ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் போடுவதற்கு 2 மணி நேரம் படிக்க வேண்டியிருக்கு. படிக்கணும், நிறைய தேட வேண்டியிருக்கு. தேடி படித்து இந்த ஒரு ஆர்டிக்கிளை கரெக்டாக கொடுக்கணும். மக்களுக்கும் அதுவும் புரிகிற மாதிரி இருக்கணும். எல்லாமே பேர் ஜோசியம் படிச்சிருக்கீங்க. ஜோசியம் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்புன்னெலாம் சொல்லலை. ஏன்னா அதுக்குள்ளே சில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் போய் நீங்கள் மாட்டிக்கிடக்கூடாது. அப்போ ஜோதிடம் படிக்கிங்கன்னு வைங்க, என்ன வரும்? காதல் வரும். ஏன்னா ஜோதிடம் என்பது புதன். அப்போ இந்த காதல் பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்குள்ளே என்ன சொல்ல மாட்டிக்கிடுவாங்க. எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா கணவன் மனைவியோடு யாரும் ஜோதிடம் பார்க்க வருவதற்கு கிடையாது. வீட்டுக்காரர் என்ன செய்வேன், ஆமாம் நான் வரல, யாரும் பக்கத்து வீட்டுக்கார அக்காவிட்ட கூட்டிகிட்டு நீ என்ன சொன்னா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடக்கூடிய ஆண்கள் இருக்காங்க. சரி, பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட என்ன சொன்னா, அந்த அக்கா வந்துச்சுனேக்கா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருங்க, நான் சார்ட்ட 2 விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்தம்மா வெளியே அனுப்பிடும். ஜோதிடர் ஐயா என்ன செய்வார், அந்த மாட்டை என்ன ரகசியம் இருக்கிறது என்ன சொன்னான்னா ஆழ்ந்து பார்த்து கடைசியில் என்ன சொன்னான்னா இது துன்பத்தை தான் கொடுக்கும். இதனால் நிறைய பேர் கெட்டு போயிருக்காங்க. அப்போ கருத்தாக இருக்கணும். அதான் என்ன சொன்னா, உன்னுடைய குடும்பம் ஜோதிடம் பார்ப்பவனுக்கு உன்னுடைய குடும்பம், ஓம் பிள்ளைங்க, ஓம் பொண்டாட்டி பிள்ளை இது இருக்கணும். அப்போ ஜோதிடம் பார்க்கின்றவர்கள் காதலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். காதல் வந்துடும். ஆமாம், யாரோ ஒருத்தர் என்ன சொல்கிறானோ உள்ளே விழுந்துருவாங்க. அப்போ உள்ளே விழுந்துட்டு என்ன சொல்கிறான்னா ஜோதிடம் பொல்லாதது அப்படின்ட்டான். என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு பரிகாரம் பார்த்து என்ன சொல்ல சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 50 தடவை ஃபோன் வரும், ஒரு 4 தடவைனாலும் 10 தடவைனாலும் ஃபோன் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லா விளக்கங்களையும் கரெக்டாக சொல்லிடுவோம். என்ன காரணம்னா, எல்லா விளக்கங்களும் கரெக்டாக சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி நமக்கு எரிச்சல் வந்துடும். அதனால் நான் மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன்னா எல்லா விளக்கங்களையும் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு 10 பேர் எடுத்தோம்னா 8 பேர் திரும்ப சரி சார் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா. சில பேர் என்ன சொல்லணும், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்போம். பெண்கள் சில நேரங்களில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஆபத்தானது, அதனால் ஃபோன் எடுக்க மாட்டேன். என்ன காரணம்னா என்ன திரும்ப திரும்ப சொன்னதே சாப்பா அவங்களுக்குன்னு ஒரு புத்தியை உருவாக்கணும். குழந்தையை எந்த நேரம் நம்ம மனசை இடுப்பில் வச்சுட்டே இருக்க முடியாது. ஜோதிடம் என்பது குழந்தை, புதனுடைய ஆதிபத்தியம், கிட்ஸு. அதை போய் நீங்கள் என்ன சொன்னாங்க 24 மணி வரைக்கும்னா கொஞ்சம் நேரம் என்ன சொன்னாங்க தானாக விடணும், தெளிஞ்சிருவாங்க, பிறகு ஈஸியாகிடுவாங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் மிருத்யு அப்படின்னு சொல்லக்கூடிய பகையான பாதங்கள் என்று ஒன்று உண்டு. பகை பாதம். அப்போ 12 பகை பாதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பாதம் இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு இம்சைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ அது என்ன சொன்னா உயிர்காரகமாகவும் இருக்குது, பொருள்காரகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நட்சத்திர பாதங்களில் இருந்து திசை ஓட்டினாலோ, இந்த நட்சத்திர பாதங்களிலிருந்து ஒரு கிரகம் இருந்தாலும் உங்களை இம்சப்படுத்தும். உங்களை கண்டிப்பாக இம்சப்படுத்தும். அப்போ அந்த இம்சப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு பெரிய சீரழிஞ்ச விஷயத்தை கொண்டு வந்துடும். அதனால் எல்லாரும் என்ன சொல்லணும்னா, நான் சொல்லக்கூடிய 12 நட்சத்திரங்கள், 12 நட்சத்திர பாதங்கள் தான், நட்சத்திரங்கள் அல்ல, 12 நட்சத்திர பாதங்கள். ஆனால் தனித்தனி நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் அடக்கி வாசிங்கள். அடக்கி வாசிக்கலைன்னா என்னைக்கு இருந்தாலும் அது ஆபத்தை கொடுத்து விடும். அடக்கி வாசிக்கவில்லை என்று சொன்னால் அது ஆபத்தை கொடுத்து விடும். அந்த ஆபத்து பேராபத்தாக வந்துவிடும்.
பெரிய பிரச்சனைக்குரியதாக வந்துவிடும், பெரிய கஷ்டத்தை உள்ளாக்கிவிடும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். மேச ராசியில் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆபத்தானது. அதில் எந்த கிரகம் நின்னாலும் உங்களை பிரச்சனைக்குள்ளாதானதாக மாட்டி விட்டுரும், பிரச்சனைக்குள்ளானதாக மாட்டி விட்டுவிடும். கவனம். அப்போ மேசத்தில் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்து அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ ஓடும்போது நாம் பிரச்சனைகளின் சிக்கலில் வந்து மாட்டிக்கொள்வோம். அதிலிருந்து நம்ம என்ன சொன்னால் கவனம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கவனமாயிடணும். அப்போ தெரிஞ்சு கவனமாயிடணும். அப்படின்னா கவனமாயிட்டீங்கன்னா தாக்கத்திலிருந்து வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அப்போ மேசத்தில் பரணி 1ஆம் பாதம், ரிஷபத்தில் கார்த்திகை 4ஆம் பாதம், ரிஷபத்தில் கார்த்திகை 4ஆம் பாதம். மேசத்தில் பரணி 1ஆம் பாதத்தில் இருக்கின்றது உயிர்காரகம் சார்ந்த விஷயம். மானம், அவமானம், இமேஜ், குழந்தை, பொண்டாட்டி, உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் தான் பிரச்சனையை கொடுப்பான். பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க மாட்டான். அப்போ கவனம். அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அம்சத்தில் எங்கே போய் விழுகும்? காலவருஷனுடைய 12ஆம் இடம் ஆகிய வந்தன சொன்ன மீனத்தில் போய் விழுகும். அப்போ பொருள் சார்ந்த விஷயம், விரயம், ஏதோ ஒன்றில் என்ன சொன்னால் நம்ம மாட்ட போகிறோம். அது பூமி சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம், இதே பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் வந்து என்ன சொன்னால் ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னால் உட்கார்ந்துருச்சுன்னா அது சந்திரன் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். சந்திரன் என்று சொன்னால் என்ன? எல்லாமே உயிர்காரகம் சார்ந்த சந்திரன். மனம், எங்கேயாவது மனதை பறிகொடுத்து விடுவது, எங்காவது வந்து மனதை பறிகொடுத்து வந்து மாட்டிக்கொள்வது, அதிலிருந்து ரிலீஃப் ஆகாமல் இருப்பது, இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுவிடும். எல்லாம் உண்மையை நான் 100% உண்மை தான். ஏன்னா இந்த விளக்கங்களையெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா? நம்ம வந்து என்ன சார், நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான விளக்கத்தை பூரா சொல்லணும். சும்மா வந்து என்ன சார் ஒட்டுமொத்தமாக வந்து என்ன சார் ஜீனி இனிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜீனி இனிக்கும் தான் எல்லாத்துக்கும் தான் தெரியும்ல. அது என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யும் அப்படி. அப்போ கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து உட்கார்ந்து விட்டால் பூமி சார்ந்த பிரச்சனை வந்துடும். உடன்பிறப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள இருந்து என்ன சொன்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இத்தனையும் செய்யும். அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து நெருப்பு கார்த்திகை என்பது நெருப்பு, அக்கினி சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னா கவனமாக இருக்கணும். நெருப்பு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது கவனமாக இருக்கும். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது கவனமாக. யானைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்துடும். யானை வந்திருக்குல்ல, நம்மளும் ஆசீர்வாதம் வாங்கணும், நம்மளை பம்பு தள்ளி விட்டுருவோம். ஓகேவா? அதுக்கடுத்து மிதுனத்தில் புனர்பூசம் 1ஆம் பாதம். இந்த மிதுனத்தில் புனர்பூசம் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது மனைவி விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும். மனைவி பேச்சை கேட்பதில் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டு. அதை வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு அறிஞ்சு பார்க்கணும். என்ன காரணம்? சீதை வந்து என்ன சார் மானை பிடிச்சி கொடுன்னு சொல்ல, வேண்டான்னு அவர் சொல்ல, இந்த அம்மா பிடிச்சி கொடுத்தா தான் ஆகும்னு சொல்ல இவர் கோட்டை போட்டுட்டு வந்து என்ன சொன்னா மானை வந்து பின்னாடி ஓட போய் அடிக்க, இந்த அம்மா கோட்டை தாண்டி வந்ததுனால தானே வந்து என்ன சார் ராவணன் தூக்கிட்டு போனான். அப்போ புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலோ, கிரகம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, கிரகம் இருந்தால் தான் பிரச்சனை. ஏன்னா அதை டச்சபிலிட்டி ஆகணும். அதுவும் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் தான் இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, தப்பிச்சிட்டேங்க.
அப்போ அந்த புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது மனைவி அப்படிங்கிறதுல ரெண்டாவது வந்து மனைவியை சந்தேகப்பட்டுறக்கூடாது. சந்தேகப்பட்டால் பிரச்சனை வந்துடும். தொழிலாளர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் கவனமாக இருக்கணும். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் வந்து அந்த மிருத்யு பாவத்தில், மிருத்யு அப்படின்னு சொன்னால் கஷ்டம்னு அர்த்தம், எதிரின்னு அர்த்தம், வீக்னஸ்ன்னு அர்த்தம், வீக்னஸ்ன்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன சொன்னால் அந்த மிருத்யு பாவத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதற்கடுத்த ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்பது ஒரு மிருத்யு பாவம். இப்போ கணவன் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது. குழந்தைகள் நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். பூர்வீகத்தில் பிரச்சனை வந்துடும். தகப்பனுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் கவனமாக நீங்கள் வந்து டீல் பண்ணணும். அப்படி கவனமாக டீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன சொன்ன பிரச்சனைகள் வராது. அப்போ ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடிக்கு ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகு. அந்த ராகு என்ன செய்வார் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு நல்லா ஆசையை தூண்டி விடுவார். தூண்டி விட்டு என்ன சொன்னான்னா அந்த அபிலாசைகளை அணுவிச்சிரும். அணுவிச்ச பிறகு வந்து குத்துன்னு குத்துவார் பாருங்க. சொல்லு, ஏன் சார் இந்த ஆள் வந்து என்ன இந்த இம்சப்படுத்தி கடைசியில் ஏன் சார் எனக்கு இந்த துன்பத்தையும் கொடுக்கான் அப்படிங்க. அதுக்கு தான் நான் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாவம் மிருத்யு பாவம். அந்த ஆசையை விட்டு எதுக்கு உனக்கு பேராசை? அவன் ஆசையை தூண்டித்தானே வந்து என்ன சொன்னானே ஏதாவது உனக்கு பிரச்சனையை கொடுப்பான். நீ எதுக்கு அந்த ஆசையில் போய் மாற்றேன்னு? ஏன் நேரம் சார் அப்படிங்க. நேரமெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். ராகு என்று சொன்னால் போகம். போகத்திற்கு நீ ஆசைப்படாதே, அவ்வளோதான். நீ போகத்திற்கு ஆசைப்பட்டேன்னா வந்து என்ன சொன்னான்னா நீ தின்னதை பூரா கக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அந்த அம்மாவுடைய வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனை அந்த ராகு தான் பண்ணிகிட்ருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அந்த நிலைமை வந்துடாது இருந்தால். அதற்கடுத்து பூரம் 4ஆம் பாதம். பூரம் 4ஆம் பாதம் என்பது கொடூரமான பாவம். ஏற்கனவே வந்து என்ன சொன்னா செய்வினை தோஷத்து செய்வினைக்கு பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பூரம். அந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால், பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் உங்களுக்கு பிரச்சனை தான், பிரச்சனை தான், பிரச்சனை தான். கட்டுப்பாடோடு இருங்கள். கட்டுப்பாடை தளர்த்தி விடாதீர்கள். இவன் கட்டுப்பாட்டை தளர்த்தி விடுவான். என்ன சொல்லுவான்னா என்ன செய்வான் அப்படின்னா பூர நட்சத்திரம் எலி, அது பெண் எலி. இந்த பூர நட்சத்திரத்துடைய ஒரு உண்மை சொரூபத்தை கேட்டுக்கிடுங்க. எலி இந்த பெண் எலிக்கு வந்து என்ன சொன்னா 1 மாத கர்ப்ப காலம். அந்த 1 மாத கர்ப்ப காலத்தில் வந்து என்ன சொன்னா இன்னைக்கு குட்டி போட்டுருச்சு அப்படின்னா மறுநாள் கன்சீவ் ஆயிரும். அப்போ மறுநாள் கன்சீவ் ஆயிரும் அப்படின்னா அதுக்கடுத்த 30ஆவது நாள் குட்டி போட்டுரும். அப்போ பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்து என்ன சொன்ன ஒரு கிரகம் இருந்தால் ஆபத்து ஆபத்து ஆபத்து. அப்போ பெண்களுக்கு இருந்தால் கற்பு நெறியில் பிரச்சனை வந்துரும்ட்டான். கற்பு நெறியில் பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் ஆதாரம் இருக்கிறது, ஒரு ஆதாரம். அந்த ஆதாரம் இல்லாமல் வந்து என்ன இதெல்லாம் பேச முடியாது. ஆதாரம் இருக்கிறது. அவ்வளவு கொடுமையானது. கவனம். சரியா? அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறேன், ஒருவனுக்கு சந்திரன் இருந்தாலும் சரி தான், உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக என்ன சொன்னான்னா இவர் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சிக்கலில் மாட்டுவார். என்ன சிக்கலில் மாட்டுவார்? கோர்ட்டு கேஸ் வந்துடும். அல்லது குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா ஆணாக இருந்தால் பெண்ணால் பிரச்சனை வரும், பெண்ணாக இருந்தால் ஆணால் பிரச்சனை வரும். புதன் என்று சொன்னால் நட்பு.
சரி, நட்பால் ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை வந்து நம்மளை ஒருத்தன் ஏமாற்றுவான். அதில் கிரகம் இருந்தால். அப்போ உத்திர நட்சத்திரம் 2வது பாதம் மிருத்யு நட்சத்திரம். மிருத்யு நட்சத்திரம் அந்த 2வது பாதம் மட்டும்தான். மற்ற பாதங்கள்லாம் உங்களுக்கு கிரகம் இருந்தால் ஒன்றும் செய்யாது. அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிருத்யு பாவம். அப்போ சித்திரைனா என்னது? சுக்கிரனுடைய தோஷம் உடையது. அந்த அந்த நட்சத்திரத்தோட முழு பகுதி வந்து சுக்கிரனுடையது. இந்த இடத்தில் வந்து என்ன சொன்னால் 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனுக்கு தோஷம் வந்துடும், பாதிப்பு வந்துடும். அப்போ கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து கேட்டை 2ஆம் பாதம். கேட்டை 2ஆம் பாதம் என்ன சொன்னா வந்து ஆபத்தானது. ஏற்கனவே ஈட்டி. அப்போ அந்த ஈட்டியில் போய் வந்து என்ன சொல்லலான்னு ஏதாவது ஒரு கிரகம் வந்து, ஏன்னா கேட்டையில் ஒரு கிரகம் இருக்குது, ஆனால் 4ஆம் பாதத்தில் இருக்குது. அதனால் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா வந்து என்ன சொன்னான், அந்த கொடுமைகளெல்லாம் அனுபவித்தான். நீங்கள் ஒன்றும் பண்ணலாம் முடியாது. அப்போ கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு சந்திரனுடைய தோஷம் உடையது. அப்போ சந்திரன் இந்திரன் கெட்டது யாரால? பெண்ணாலே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிடுவான். 2வது கர்ப்பப்பை கோளாறு வந்துடும். பெண்ணாக இருந்தால். ஆணாக இருந்தால் என்ன சொன்னான்னா அவனுக்கு யோனி தோஷம் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இருந்ததுனால நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் அப்படி இருந்தால் மாறிக்கிடுது. அதாவது எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து யோக்கியம் கிடையாது. 5க்கு 2 பழுது இல்லாமல் தான் இருக்க முடியும். அதனால் பாதிப்பு வந்து என்ன சொன்னால் சீரழிவதை விட அந்த தொந்தரவை வந்து விட்டு தொலைஞ்சிடலாம்ல. அதான் நான் சொல்லுவேன். அதான் நமக்கு வந்து நல்லது. அப்போ நமக்கு கவனத்துக்காகத்தான். அதுக்கடுத்து போராடம் 2ஆம் பாதம். போராடம் 2ஆம் பாதம் கொடுமை. ஏற்கனவே தனுசு வீடு வந்து கொடுமை. அந்த கொடுமையில் போராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால், போராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொன்னா அது மிருத்யு பாவம். அப்போ அது என்ன செய்யும்? நல்லா இருக்கிற பூமாலையை வந்து குரங்கு என்ன செய்யும்? பிச்சை எடுத்து போடும். நல்லா இருக்கிற பூமாலையை குரங்கு பிச்சை எடுத்து போட்ட மாதிரி வந்து வாழ்க்கை வந்து என்ன சொன்னா இருக்கிறத பறி கொடுத்துட்டு என்ன சொன்னா சீரழிவாங்க. அதனால் போராட நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது மிருத்யு பாவமே. அதில் ஒரு கிரகம் இருந்தால் பிரச்சனைக்குரியதே. அதனால் இந்த கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து இந்த 12 நட்சத்திரங்களில் இந்த பாதங்களில் வந்து என்ன சொன்ன வருகின்ற பெண்களையோ ஆண்களையோ தயவுசெய்து திருமணம் பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் ரெமெடி எல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் ரெமெடி இருக்கான்னா இல்லை. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஏன் வந்து இன்டிமேஷனாக வந்து இவ்வளோ தூரத்து விளக்கமாக சொல்கிறோம்னா பிரச்சனைக்குரியது. அப்போ பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் கவனம். அதற்கடுத்து திருவோணம். திருவோணம் 3ஆம் பாதம். திருவோணம் ஏற்கனவே பிரச்சனைக்குரியது. சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் பிரச்சனைக்குரியது. அப்போ வந்து திருவோணம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் அந்த 3ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மகாபலிபதி சக்கரவர்த்திக்கே வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய மைனஸ் ஏற்பட்டு பாதாளத்துக்கு வந்து ஓங்கிக்கிட்டு மிதிச்சதுனால பாதாளத்தில் நடக்கிறாரு. வருடத்தில் ஒரு நாள் தான் திருவோண நட்சத்திரம் வருகின்ற என்று ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்போ தான் அவருக்கு என்ன சொன்னால் அந்த ஒரு நாள் தான் பூமியை வெளி உலகத்தை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால் இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் அதுக்கடுத்து புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்ன சொன்னான்னா வந்து மிருத்யு பாவம். அப்போ மிருத்யு பாவம் என்பது என்ன சொன்னால் அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் வந்து சூரியன் ப்ளஸ் செவ்வாய். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் எந்த நட்சத்திரம் உட்கார்ந்தாலும் பிரச்சனைக்குரியது தான். அதனால் அந்த காரக உறவுகளிடம் கவனமாக இருக்கணும். ஒன்று அவங்கள நம்ம வந்து பிரச்சனைக்குரியவங்களை ஆக்கி வில்லங்கத்தை எடுத்துக்கிடுவோம். இல்லை அவங்க நமக்கு வந்து வில்லங்கமாக வந்துடுவாங்க. அதற்கடுத்து என்ன உத்திரட்டாதி 2ஆம் பாதம். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் வந்து என்ன சொன்னான்னா ஆபத்தானது, மிருத்யு பாவம். அதனால் கவனமாக இருங்க. இது சந்திர தோஷம் உடையது, ஒரு விதத்தில் ராகு தோஷம் உடையது. அப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் தானே, அது சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ மிருத்யு என்பது தீமை தரக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய நட்சத்திர பாதம். அதில் 12 நட்சத்திர பாதங்கள், 108 பாதங்களில் வந்து 12 நட்சத்திர பாதம். ஒவ்வொரு கட்டத்திற்கும்
என்னதான் அது விமர்சனமாக இருந்தாலும் அதற்குள்ளும் ஒரு தீயதை வைத்துத்தான் இந்த இறைவன் வந்து கட்டத்தை அடைச்சிருக்கான். அந்த கட்டங்களில் வந்து என்ன சொன்னா, இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அந்த நட்சத்திர பாதங்களில் சந்திரன் வரும்போது நாம கவனமா இருக்கணும். அந்த 6 மணி நேரம் எல்லா நாளும் வந்து அந்த அந்த இடத்துல வருது. எப்போ ஒரு சில நேரங்கள் என்ன சொல்றேன்னா, ஏதோ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது இல்லையா, அந்த இடத்துல சந்திரன் போகும்போது இந்த வேலைகளை நடத்தத்தானே செய்யும். அப்போ ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒவ்வொரு 365 நாளில் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் 6 மணி நேரம் வந்து ஏதோ ஒரு பாதகத்தன்மைகள் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அந்த நட்சத்திரம் ஓடும்போது அந்த 6 மணி நேரம் என்ன சொல்கிறேன், கவனமாக தானே இருக்கணும் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டுவதற்காகத்தான் இந்த பதிவு. அப்போ நம்ம வந்து என்ன சொன்னா, ஒரு 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 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறோம் அன்னைக்கு. அந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்ன, எத்தனாவது பாதம் ஓடிட்டு இருக்குன்னு செல்லில் தட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஓ, அவனுக்கு அதில் ஏதாவது என்ன சொன்னான்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்தவனுக்கு அதில் ஏதாவது அந்த அந்த ஒரு அந்த ஒரு வேன்லேயோ ஒரு கார்லேயோ போகிறவனுக்கு ஏதாவது ஒரு இது வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறான்னா, ஒரு கூட்டாக போகும்போது எல்லாரு இதுக்கு இந்த 12 நட்சத்திரம், இந்த 12 நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பாதங்கள், அந்த நட்சத்திரங்கள் ஓடும்போது இந்த பாதங்களில் வந்து அந்த மாதிரி வந்து சந்திரன் போகும்போது பிரச்சனை வருமா என்று சொன்னால் பிரச்சனை வரும். அதை நாம் தெரிந்து வைத்திருந்து, இப்போ நம்மளே வந்து தொழிலுக்கு போகிறோம், எதுலேயும் போகிறோம்னா அதில் வந்து கவனமாக இருந்தோம் என்று சொன்னால், அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய, ஒவ்வொரு நாளில் என்ன சார், இந்த பரணியில் இப்போ மேசத்தில் வந்து பரணியில் கவனமாக இருக்கணும், ரிஷபத்தில் கார்த்திகையில் கவனமாக இருக்கணும், மிதனத்தில் புனர்பூசத்தில் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ அப்படி இந்த நட்சத்திரங்கள் ஓடும்போது இதில் இருக்கின்ற ஒரு 6 மணி நேரங்கள் நமக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை 12 நட்சத்திரம். அப்போ 12 நட்சத்திரத்தை தவிர்த்து வந்து என்ன சொன்னால் 15 நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் பிரச்சனைக்குரியது அல்ல. அதனால் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சிரமப்படாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லாருமே மைண்டை ஷார்ப்னஸாக வச்சுக்கிடணும் அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.